நம்ம வாழ்க்கையில ஏன்டா நல்ல காலமே வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? சில நாட்கள்ல நம்ம செய்யற சில வழிபாடு நம்மளோட தலையெழுத்தையே மாத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் தான் நாளைக்கு நவம்பர் 12 காலபைரவ அஷ்டமி. நம்ம செய்யக்கூடியது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். ஸோ நம்ம காலத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிவனோட ஒரு ருத்ர அவதாரமான கால பைரவரை தான் நம்ம நாளைக்கு வழிபாடு செய்ய போறோம். இந்த நாள் நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு, நம்மளுக்கு திஷ்டி இருந்தா அதை தீக்கிறதுக்கு, எனிமீஸ் இருந்தா அந்த எனர்ஜியை டிசால்வ் பண்ணி நம்மளுக்கு நம்ம பார்த்தையே ஒரு கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம்னா அது காலபைரவர் தான். ஸோ ஒரு தீபம் ஏற்றி நம்ம ஓம் காலபைரவாய நமன்னு சொல்லலாம், இல்லை காலபைரவ அஷ்டகம் சொல்லலாம், இல்லை காலபைரவ காயத்ரி சொல்லலாம். நம்ம ஒரு கருப்பு உளுந்த வடையும் தயிர் சாதமும் தானமாக கொடுக்கலாம். கருப்பு நாய்களுக்கு உணவளிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்றதால நம்ம பாஸ்ட் கர்மாஸ்ல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஒரு கார்டியன் மாதிரி நம்ம பைரவர் நம்மளுக்கு கூடயே இருப்பார். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு நாள். நம்பிக்கையோட நீங்க பண்றப்போ இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.